காசாவை முழுமையாக கைப்பற்றுவது தான் எங்களுடைய இலக்கு என்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்திருக்கிறார். இவருடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அழுத்தம் எழுந்திருக்கிறது. நட்பு நாடுகள் எல்லாம், இஸ்ரேலை ஆதரித்த பல நாடுகள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஒரே சந்தர்ப்பத்தில் முக்கியமான 5 இஸ்லாமிய நாடுகள் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய இந்த முடிவுக்கு பெரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நான் காசாவை முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வரப் போகிறேன் என்ற முன்மொழிவு திட்டத்திற்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. காசாவை எடுத்துக்கொண்டால் போருக்கு முன்னால, இந்த 2 வருட யுத்தத்துக்கு முன்னால செழிப்பான ஒரு பூமியாக அது இருந்தது. கிட்டத்தட்ட 22 லட்சத்தை விட அதிகமான மக்கள் இந்த காசாவுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த யுத்தத்திற்கு பிறகு 60,000 விட அதிகமாக மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் அதிகமாக கொல்லப்பட்டிருப்பது குழந்தைகளும் பெண்களும் தான். 20,000 விட அதிகமான குழந்தைகள் இடிபாடுகளுக்கிடையே சிக்கி காணாமல் போயிருப்பதாகவும் ரிப்போர்ட் சொல்லுது. 1,20,000 விட அதிகமானவர்கள் ஊனமுற்ற நிலையில் கை கால்களை இழந்து படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. 2000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள், பல ஸ்கூல்ஸ், பல மருத்துவமனைகள், பல முக்கியமான இடங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தில் மஸ்ஜிதுகள், ஸ்கூல்கள் இருந்தனவா என்று யோசிக்கும் அளவுக்கு அந்த இடமே உரு தெரியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அளவுக்கு எங்குமே நடக்காத மிகப்பெரிய பேரழிவை இஸ்ரேலிய ராணுவம் காசாவின் மீது நிகழ்த்தியிருக்கிறார்கள். இப்படி இருக்க தற்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், காசாவை முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இதற்காக வேண்டி 2 லட்சம் ராணுவத்தை காசாவுடைய பகுதியிலே குவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. 75% பகுதிகளை இஸ்ரேல் காசாவிலே கைப்பற்றி இருப்பதாகவும், மிகுதமாக இருக்கக்கூடிய 25 விதமான பகுதிகளை கைப்பற்றுவது தான் தங்களுடைய இலக்கு என்பதாகவும் இஸ்ரேலிய தரப்பு சொல்கிறார்கள். இவர்கள் குறிப்பாக கை வைக்க இருப்பது காசா சிட்டியை தான். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த காசா சிட்டியில தான் அதிகமாக பாலஸ்தீன போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா விடயத்தையும் இந்த காசா சிட்டியிலிருந்து தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காசா சிட்டியில மட்டும் 10 லட்சத்தை விட அதிகமாக மக்கள் வசிக்கிறார்கள். இந்த மக்களை காசா சிட்டியில இருந்து வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்திவிட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பிவிட்டு அவர்களுக்கு தங்க தேவையான உணவு வசதிகள் எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்திலே காசா சிட்டியில பொதுமக்கள் யாரும் இல்லை என்று உறுதியானதற்கு பிறகு அந்த இடத்தை நாங்கள் முழுமையாக தாக்கி இந்த பாலஸ்தீன போராளிகளை அடியோடு அழிப்பது தான் எங்களுடைய இலக்கு என்பதாக இஸ்ரேலிய தரப்பு சொல்கிறார்கள். இந்த இஸ்ரேலுடைய நடவடிக்கையின் காரணமாக அதிகமான மக்கள், பெருந்தொகையான மக்கள் அவர்களுடைய சொந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். இதே போல இன்னும் அதிகமான கொலைகள் இதனால் நடக்கும் என்பதாக ஐநா சபை தெரிவித்திருக்கிறது. எனவே இஸ்ரேலுடைய இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய கண்டனத்தை, எச்சரிக்கையை ஐநா சபை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கை மனிதாபிமான நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தும் என்பதாக இஸ்லாமிய நாடுகள் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, பாகிஸ்தான், கட்டார், குவைத், இதே போல OIC இஸ்லாமிய ஒத்துழைப்பு நாடுகள் எல்லாம் இந்த இஸ்ரேலுடைய நடவடிக்கை சர்வதேச சட்ட மீறல் என்பதாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கை இரு நாட்டுடைய தீர்வுக்கு தடையாக இருப்பதாகவும், பாலஸ்தீன் மக்களுடைய உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் என்பதாகவும் இந்த இஸ்லாமிய நாடுகள் எச்சரிக்கை, கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. இப்படி இஸ்லாமிய நாடுகள் உட்பட ஐரோப்பிய முக்கியமான நாடுகள், இஸ்ரேலுக்கு எந்த நாடுகள் எல்லாம் ஆரம்பத்தில் உதவிக்கரம் நீட்டியதோ, நட்பு நாடுகளாக இருந்ததோ அந்த நாடுகள் எல்லாம், குறிப்பாக பிரான்ஸ், UK, ஸ்பெயின், ஸ்வீடன்,
போர்ச்சுகல், ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இன்று இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சர்வதேச இந்த அழுத்தத்தின் காரணமாக இஸ்ரேல் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுமா, அல்லது நீங்கள் சொல்வதை சொல்லிக் கொள்ளுங்கள், நான் நினைப்பதைத்தான் செய்வேன் என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு மிக மோசமான பேரழிவுக்கு இந்த விடயத்தை இட்டுச் செல்வாரா என்று. எனவே உலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.